இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரங்களில் புல்லிங், குழந்தைகளை மையப்படுத்தி அந்த நிகழ்ச்சியை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கு அந்த புல்லிங் வழியாக, அதாவது அந்த குழந்தைகளை பயமுடுத்துறது, அச்சம் கொடுக்கறது, கேவலமாக பேசுவது, கிண்டல் அடிப்பது, இன்னும் அதிக விஷயங்களை குழந்தைங்களுடைய அந்த உடல் உள்ள வளர்ச்சியில் ஒரு கேள்விக்குறியாக்க அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம விலாவரியாக பேசிகிட்டு இருக்கிறோம். மீண்டும் தொடர்ச்சியாக நம்ம பேச போகிறோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்க ஏன்டா அப்படி அப்பா பேர் சொல்லி கூப்பிடுறீங்கன்னு சொன்னா அப்படிதான் அப்படின்னு விட்டுருவாங்க. இது காலகாலமாக நடக்கிறதாண்டா. சந்திரமொழி நாங்கள் சொல்லி சுற்றிட்டு இருக்கு இல்லையா? நீங்க கூப்பிடுறது பிரச்சனை இல்லைடா, நீங்க கூப்பிடுறது மற்றவங்களுக்கு கேட்டாகுண்டா. ஃபீல் பண்ணாத, நீ அடுத்த தடவை கூட நீ எடுப்ப அப்படின்னு சொல்லி. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த சமயம்? அவன் வந்துட்டு என்னை அடித்தான், நானும் அவனை அடித்தேன் சார். இந்த குழந்தைங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் சிலதான் வாய் திறக்கல. ஏன் திறக்கலன்றது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், பயம். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணுன்றதை கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அன்பான நேயர்களே, மாதா தொலைக்காட்சி வழங்குகிற அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக அறம் செய் தொடர்ந்து உங்களால் அது பெருமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் இந்த நிகழ்ச்சியை மிக மிக அழகாக, இது தங்களது நிகழ்ச்சியாக, ஒரு பண்பட்ட நிகழ்ச்சியாக, இன்றைய நிலைக்கு ரொம்ப தேவையான நிகழ்ச்சியாக பார்த்துட்ருக்குறாங்க. பார்க்குற இடங்களெல்லாம் எங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு தலைப்புமே மிக மிக கண்ணும் கருத்துமாக நாங்கள் செய்துட்ருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரங்களில், கடந்த வாரங்களில் நம்ம ஆரம்பித்த குழந்தைங்களுக்கு எதிரான அந்த புல்லிங், அவர்களுக்கு எதிரான அந்த வார்த்தை பிரயோகம், அது எப்படிப்பட்ட நிலையில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துது அப்படின்றத பேசிகிட்டு இருக்கிறோம். டாக்டர் இப்போ இந்த எபிசோடில் ஒரு அழகான ஒரு செயல் திட்டத்தோடு வந்திருக்கிறாங்க. ஒரு பள்ளியில் நேரடியாக போய் அந்த குழந்தைகளிடம் ஒரு புல்லிங் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை எப்படி அடையாளம் காண்பது, எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி மிக அழகாக ஒரு செய்முறை, ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ டாக்டர், ஓவர் டு யூ. அதை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போயிடலாம். இந்த ப்ரோக்ராம், இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி இதோட பேஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பாத்வேஸ் ஃபவுண்டேஷன் கோவைன்னு சொல்லி ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலாக என்னோட மென்டர் டாக்டர் போர்ப்பாவே காசியனனோட ஃபவுண்டேஷன். ஒரு 3 இயர்ஸாகவே எனக்கு இந்த குழந்தைங்களுக்கு நான் சொன்னேன்ல, half of all mental health disorders starts at the age of 14. அது என்னை ரொம்ப புண்படுத்திட்டே இருந்துச்சு. ஏதாவது பண்ணணுமே, இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, எதுக்கு நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணக்கூடாது, ஏன் ப்ராப்ளமை தான் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில தான் நானும் எங்களோட என் டீமில் என்னோட மென்டர் டாக்டர் போர்ப்பாவை, நான், என்னோட கொலீக் ஸ்ரீவித்யா, அப்படியே தாராவும் யூனிஸ், அங்கே எல்லாருமே இருக்கோம். வி கேம் அப் வித் அ கரிக்குலம். இது கிரேட் 1 to grade 12 எல்லா கிளாஸஸ்க்கும் நடத்துறது. ஒரு கிளாஸ்க்கு 13 டாபிக் நாங்கள் ஒரு மேனுவல் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கு 40 நிமிஷம் ஒரு கிளாஸ்க்குள்ளே போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் பண்ணுறது. அது என்ன நம்ம சொல்லுவோம், ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுவோம், அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறது. பிரச்சனை இருக்கோ பிரச்சனை இல்லையோ, இன்சூரன்ஸ் மாதிரி எல்லாருமே அதை பண்ண வைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா யார்கிட்ட போகணும் ஹெல்ப்புக்குன்னு அதில் அவங்களுக்கு தெரியும். அந்த கான்செப்டில் தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமே அந்த ஒரு மேனுவலை கிரியேட் பண்ணோம். ஸோ இது பண்ணும்போது, இது கரண்ட்லி 7 ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூரில் ரன் ஆகிட்டுருக்கு. 2 இயர்ஸாக பைலட் ப்ராஜெக்டாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணும்போது தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், தேர் வாஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் நாங்கள் ஒரு ஸ்கூலில் போயிருக்கோம். ஸோ செயின்ட் ஜோசப் ஒண்டிப்புத்தூர் ஸ்கூலுக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ப்ளீஸ் பண்ணுங்கள் எங்கள் பசங்களோடன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி வீட்டு 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கு பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணது நம்ம கிரேட் 6 சில்ட்ரனுக்கு. ஸோ நம்ம இந்த ஆக்டிவிட்டியோட பேர் ரிங்கிள்ட் வாண்டா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம 2 ஷீட் ஆஃப் பேப்பர் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். இது நம்ம 6th கிரேட் குழந்தைங்களுக்கு பண்ணோம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஷீட்டில் ஒரு ஹியூமன் மாதிரி ட்ரா பண்ணோம். 2 ஷீட்லேயுமே ஒரு ஷீட்டில் நல்ல வேர்ட்ஸ், யாராவது உங்ககிட்ட நல்ல வேர்ட்ஸ் சொல்லும் போது என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு எழுத சொன்னோம். இன்னொரு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது பேட் வேர்ட்ஸ் ஆர் ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ, நீங்கள் சொன்னதாக இருக்கலாம், யாராவது உங்ககிட்ட சொன்னதாக இருக்கலாம், அதை நாங்கள் எழுத சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நேயர்களே, டாக்டர் சொன்ன மாதிரி இது நேரடியாகவே ஒரு செய்முறை பயிற்சியாக ஒரு அங்கேயே கொடுத்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு அந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம். நிறைய ஒரு அனுபவம் அங்கே கிடைத்திருக்கிறது. நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க.
இதை முழுமையாக பார்த்து முடித்து பிற்பாடு இதனுடைய அடிப்படையில் இது எப்படிப்பட்ட நிலையில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்றத மீண்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. புல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஜெனரேஷன் குழந்தைங்கிறது எல்லாரையும் கொச்சப்படுத்துறது, கீழே போடுறது, கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறது நாங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி நம்ம இந்த ஒரு கான்செப்டை அவங்களுக்கு புரிய வைக்கிறது, அவங்களுக்கு எப்படி நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி குழந்தைங்களோட பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, பண்ணலாமா? ரைட், ஓகே. ஸோ உங்ககிட்ட இப்போ 2 பேப்பர் இருக்கும் இல்லைங்களா? எஸ். ஸோ அதில் ஒரு பேப்பர் எடுத்துக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர், ஆல் ஆஃப் யூ எல்லாருமே ஒரு பேப்பர் எடுத்துக்குங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பேப்பரை உங்களோட ஃப்ரெண்டோ உங்களுக்கு யாரும் பிடிச்சவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே, அவங்கள பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ அவங்கள பற்றி நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க, எப்படி கூப்பிடுவீங்க, எப்படி சொல்லுவீங்க, என்ன வார்த்தைங்க யூஸ் பண்ணுவீங்க, திங்க் பண்ணி அதுக்குள்ளே எழுதலாம், வெளியே கூட எழுதலாம், ஆனால் அந்த பேஜில் எழுதணும். எழுதலாமா? ஓகே. ஸோ அந்த பர்சனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கரெக்ட்? அந்த பர்சனை நீங்கள் எப்படியெல்லாம் கூப்பிடுவீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஓகேயா? ரைட் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன். தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம், எப்படினாலும் எழுதலாம். தமிழ்லையும் எழுதலாம், நோ ப்ராப்ளம். இங்கிலீஷ் ஆர் தமிழ், உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ எழுதிக்கி. வேர்ட்ஸ் மட்டும் எழுதினா கூட போதும். ஓகே, சென்டென்ஸ் தேவையில்லை, வேர்ட் மட்டும். ஓகே, ஜஸ்ட் தி வேர்ட். எப்படி சொல்வீங்க, என்ன வேர்ட் யூஸ் பண்ணி கூப்பிடுவீங்க? Like, beautiful, whatever. Different words எழுதணும். எப்படி கூப்பிடுவீங்க டிஃப்ரெண்டா? நைஸ் வேர்ட்ஸ்னா என்ன சொல்வீங்க? எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? பிளசன்ட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் what else? Yes, fabulous, super, good. இல்லையா? நல்லா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, எழுதியாச்சா? ஓகே, ரைட். ஸோ பரவாயில்ல, போதும், தட்ஸ் இனஃப். ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ என்ன வேர்ட், நீங்க என்ன வேர்ட் எழுதுனீங்க? வாட் வேர்ட் டிட் யூ ரைட்? You are my best companion. பெஸ்ட் கம்பேனியன், சூப்பர். நீங்க என்ன வேர்ட் எழுதுனீங்க? You are my best friend. ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் இஸ் a nice word. You are my treasure. Treasure, சூப்பர். You are my best friend. Best friend. You are good friend to me. Good. We are like sisters. We are like sisters. Good friend. Friend. வேற என்ன?
வேற என்ன நைஸ் வேர்ட்ஸ் நீங்க யூ சொல்லுவாங்க? ஆர் blessed to me. Blessed. Okay. You are a great friend to me. Great friend. மை எக்ஸலண்ட் ஃப்ரெண்ட். Excellent. My big emotion. Big emotion. My best friend. Best. My awesome friend. Awesome. My fabulous friend. Fabulous. Super. My best friend. Best. ஹி இஸ் இன்டெலிஜென்ட். Intelligent. Okay. My good friends. Good. My God's gift. God's gift. My world. My world. Your world. My great friend. Friend. Great. Okay. ஏதோ ஒன்று நீ என்ன நல்லதா நீ என்ன சொல்லுவ? My kind-hearted sibling. கைண்ட் ஹார்ட். My life's angel. லைஃப் ஏஞ்சல். இங்க யாரோ மிஸ் பண்ணிட்டேன். யாரை நான் உங்ககிட்ட சொல்லு. My world. வேர்ல்ட். My beautiful friend. பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட். தமிழ்லையும் சொல்லலாம் சரியா? You are my universe. யூனிவர்ஸ். எனிபடி எல்ஸ் நான் மிஸ் பண்ணேனா? You are my everything. எவ்ரிதிங். ஓகே. வேற? You are my present. பிரசன்ட். வேற இங்க யாரை மிஸ் பண்ண? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அப்புறம் She's my superpower. சூப்பர் பவர். ஓகே. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு கேட்கும் போது எப்படி ஃபீல் ஆனீங்க? ஹாப்பியா இருந்துச்சா? ஷுவரா? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சா? சூப்பர். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு பேப்பர் எடுக்கலாமா? அடுத்த பேப்பர் எடுக்கலாமா? இந்த பேப்பர் அடியில வச்சிருங்க. அந்த அடுத்த பேப்பர் எடுத்துருக்கோம்ல? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை பிடிக்காது. யாரு? இந்த பர்சனை உங்களுக்கு பிடிக்காது. சோ நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த பர்சனை நீங்க பிடிக்கலன்னு என்ன எல்லாம் சொல்வீங்க? என்ன மாதிரி வார்த்தைங்க சொல்வீங்க? பிடிக்கலனா என்ன மாதிரி வார்த்தைங்க சொல்வீங்க? தமிழ்ல கூட சொல்லலாம். ஓகே, தமிழ்லயே சொல்லலாம். நீங்க இங்கிலீஷ் வேணா தமிழ்ல கூட நீங்க சொல்லலாம். நீ ரொம்ப தப்பா பண்ற எல்லாத்தையும். தப்பு. நீங்க பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அவாய்ட். கரெக்ட். ஓகே ஃபைன். நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? எப்படி வேர்ட்ஸ் இப்போ உங்களுக்கு அந்த பர்சனை பிடிக்காது. கரெக்ட்டா? அந்த பர்சனை உங்களுக்கு பிடிக்காது. அப்ப நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? என்ன சொல்வீங்க? அவங்கள பார்த்து என்ன சொல்வீங்க? எஸ். என்ன சொல்வீங்க கண்ணா? You are attitude person. attitude person. அதுக்கு அப்புறம் என்ன சொல்வீங்க? You're so rude. rude. very good. அப்புறம் I hate you. I hate you. so அந்த மாதிரி வார்த்தைகளை you start writing in that paper. you don't like this person. உங்களுக்கு இந்த பர்சனை பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன மாதிரி வார்த்தைங்க யூஸ் பண்ணுவீங்க? இல்ல யாராவது உங்களுக்கு அப்படி சொல்லி சொன்னாலும் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லியிருக்கலாம் இல்ல? அப்படி எழுதுங்க. come on, write it down. ஓகேயா? எழுதியாச்சா? ஓகே, நம்ம என்ன மாதிரி வேர்ட்ஸ் எழுதணும்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன எழுதுனீங்க? Selfish. செல்ஃபிஷ். ஓகே. You are ridiculous. ridiculous அப்படினா நீ ஒரு மாதிரியான ஆளு. அப்படியா? I didn't like you. அப்படினா என்ன? தமிழ்ல என்ன? I didn't like youனா என்ன? எனக்கு ஒண்ணு பிடிக்காது. பிடிக்காது. தமிழ்லயே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒன்று பிடிக்காது. he is a attitude person. attitude person. நீ பொய் சொல்கிறவன். பொய் சொல்ற. எனக்கு ஒன்று பிடிக்காது. நீ ஒரு இரிட்டேஷன். எனக்கு ஒன்று பிடிக்காது. நீ ஒரு இரிட்டேஷன். நீ என்னோட ஹேபிட்டை மாற்றிக்கிட்டேன்னா எல்லாத்துக்கும் உன்னை பிடிக்கும். ஓகே ஃபைன். நீ ஒரு எனிமி.
enemy. Okay. You is changed by your rude. Okay, by your rule. worst friend. Best friend worst friend. எப்படி worst friend. worst friend. தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற. கம்புட் பண்ணிட்டே இருக்க நீ. இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க. Your body is full of attitude. Body is full of attitude. Tease. டீஸ் பண்ற நீ. Lying and misbehavior. பொய் சொல்ற இல்லையா? ஓகே, வெரி குட். அப்புறம் Don't see my face again. என் மூஞ்சியே நீ பார்க்காத. அப்படியா? Selfish. செல்ஃபிஷ். நீ எல்லாரும் பார்த்தும் ஜெலஸ் பண்ற. ஜெலஸ் பண்ற. ஓகே. யூ ஆர் சோ மீன். மீனா இருக்க. யூ லுக் லைக் ஆங்கியர். ஆங்கிரியா இருக்க. யூ ஆர் மச் டீசபிள் வித் மீ. டீசபிள். யூ ஆர் சோ அனாயிங். அனாயிங்கா இருக்க. I am angry with you. கோவம். ஆட்டிடியூட். attitude. She speaks rashly. rashly. You are very harsh. harsh. Okay. You make me angry. angry. You are a stone-hearted person. stone heart. kallu manasu. Okay. ஓவர் ஆட்டிடியூட். over attitude. super, very good. Okay. இப்போ எல்லாரும் பென்சில்ஸ் கீழ வெச்சிருங்க. keep the pencils in the side. எல்லாருமே அந்த பேப்பர் இப்போ நீங்க ரூட் வேர்ட்ஸ் சொன்னீங்க இல்லையா, எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த ரூட் வேர்ட்ஸ் சொல்லும்போது? ஹர்ட் ஆச்சா? உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொன்னாங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? டீஸ் பண்ற மாதிரி இருக்கும். கஷ்டமா இருக்குமா ஓகேயா இருக்குமா? கஷ்டமா. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேர்ட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா? ஹார்ம்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன். ஹார்ம்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. சரி, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொன்னாங்கன்னா? I feel heartbroken. ஹார்ட் broken-ஆ இருக்கும். சரி, ஓகே, let us see what we can do. சரிங்களா? இப்போ எல்லாரும் அந்த பேப்பர் மட்டும் எடுத்துக்கங்க. எங்க நீங்க அந்த பேட் வேர்ட்ஸ் எழுதுனீங்களா அந்த பேப்பர் எடுங்க எல்லாரும். take it, take only the paper and hold it in your hand. hold it in your hand. ஓகே, ஹோல்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ அந்த பர்சன் உங்களுக்கு இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் சொல்றாங்க, அப்போ உங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கஷ்டமா இருக்குமா? crush the paper. crush. இப்படி இருக்குமா உங்க மனசு? மனசு இப்படி ஆயிருமா? yes or no? கஷ்டமா இருக்குமா கஷ்டமா இருக்காதா? ஹார்ட் எல்லாம் உடைஞ்சு போய் இப்படி ஆகுமா இல்லையா? ரைட்? yes or no? ஓகே, இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு பேட் வேர்டோ ஏதாவது ஒன்று சொல்றீங்க ஒருத்தவங்களுக்கு, ஓகேயா? சொல்றீங்களா? அப்ப நீங்க அவங்க கிட்ட என்ன போய் சொல்வீங்க? சாரி. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சாரி சொல்லிட்டு இந்த பேப்பரை நீட்டா ஆக்குங்க பார்க்கலாம். நீட்டா ஆக்குங்க பார்க்கலாம். பேப்பரை எப்படி அந்த இன்னொரு பேப்பர் இருக்குல்ல அதே மாதிரி நீட்டா ஆக்குங்க. கம் ஆன், கம் ஆன், நீட்டா ஆக்குங்க. நாங்க ஒரு தப்பான வார்த்தை சொல்லிட்டோம், அவங்கள நாங்க புலி பண்ணிட்டோம், கொச்சப்படுத்திட்டோம், அதுக்கப்புறம் நாங்க போய் சாரின்னு சொல்றோம். சாரி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? கஷ்டமா இருக்குமா? அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகே, அப்புறம் they become angry. அவங்களுக்கு கோவம் வந்துரும். they'll become angry. They become sad. அவங்க சேடா இருப்பாங்க. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? They become sad. sad. நம்மள கஷ்டப்பட்டுட்டு அவங்களே வந்து சாரி கேக்குறாங்கன்னு நினைப்பாங்க. அவங்க கஷ்டப்படுத்திட்டு சாரி கேக்குறாங்க. ஓகே, வெரி குட். எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? they feel like heartbroken, like ஹார்ட் broken. ஓகே, ஃபைன். இப்போ அந்த பேப்பரை உங்கனால ஸ்ட்ரைட்டன் பண்ண முடிஞ்சுதா? இப்போ ரெண்டு பேப்பரை கையில பிடிச்சுக்கங்க. hold both the papers together in front of you like this. hold it. நல்லா ஹையா பிடிச்சுக்கங்க. சேமா இருக்கா அந்த பேப்பர்? yes or no? are you sure? 10 வாட்டி சாரி சொன்னாலும் ஸ்ட்ரைட் பண்ண முடியுமா? ஷுவரா? கண்டிப்பா முடியாதுல்ல? முடியாதா? எஸ். ஓகே, கீப் த பேப்பர்ஸ் டவுன். ஸோ இந்த ஆக்டிவிட்டில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த ஆக்டிவிட்டி பண்ணீங்க இல்லையா இப்போ, கரெக்ட்? இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? Do not hurt others. Do not hurt others. ஓகே, வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம யாராவது ஹர்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்ம திருப்பி அந்த வார்த்தையை நம்ம திருப்பி வாங்க முடியாது. நம்ம அவங்க ஹர்ட் பண்ண போது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிப்போம்ல, அந்த வார்த்தையை நம்மளால திருப்பி வாங்க முடியாது. சூப்பர், வெரி குட். கிளாப் கொடுங்க பார்க்கலாம். வெரி குட். என்ன
இதுக்கு மேலே நம்ம மற்றவங்கள நோகடிக்கக்கூடாது. நோவடிக்க கூடாது. நோவடிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? ஹர்ட் ஆகும். ரொம்ப ஹர்ட் ஆகுவாங்க. வெரி குட், சூப்பர், கிளாப் பண்ணுங்க. வேற என்ன லேர்ன் பண்ணீங்க? இனிமேல் மற்றவங்கிட்ட பேசும்போது கவனமாக வார்த்தைகளை பேசணும். வெரி குட், சூப்பர். வேற என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க இந்த ஒரு கேம்ல இருந்து? நம்ம என்னதான் வந்துட்டு ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி சாரி சொன்னாலும் அந்த வலி அவங்கள விட்டு போகவே போகாது கடைசி வரைக்கும். சூப்பர், வெரி குட், எக்ஸலென்ட். வேற என்ன? எனிபடி? எஸ். நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சொன்ன திரும்பி வாங்க முடியாது, அதனால எப்பவுமே ப்ளசண்ட்டாக பேசணும். சூப்பர், வெரி குட். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது ஒப்பீனியன்? எஸ். Develop less of fights and more of friendships. வெரி குட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா தீம் மாதிரி இருக்கு. டெவலப் லெஸ் ஆஃப் ஃபைட்ஸ், மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ரைட்? குட், வெரி குட். வேற யாராவது? Harm is equal to broke their hearts. அப்படின்னா என்ன? ஹார்ம்ஃபுல்லா தமிழ்ல சொல்லுங்க. அப்படின்னா என்ன? ஒருத்தவங்கள வந்து ஹார்ம் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஹார்ட்ஸ்லாம் வந்து ப்ரோக் ஆயிரும். ஸோ நீங்க யாரோட ஹார்ட்ஸையும் ப்ரோக் பண்ண வேண்டாம். ஓகே, வெரி குட். வேற யாராவது? எஸ். சொற்கள் வந்து ஆயுதம் மாதிரி, அதை நம்ம பார்த்து பயன்படுத்தலைன்னா அது நமக்கும் பிரச்சனையாகும், அடுத்தவங்களுக்கும் பிரச்சனையாகும். ஓ, சூப்பர். வெரி குட். ஸோ இன்னைக்குலேருந்து நம்ம என்ன ஒரு மெசேஜ் கொண்டு போக போகிறோம்? வாட் இஸ் த மெசேஜ்? ஒன் மெசேஜ் இன்னைக்குலேருந்து இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நம்ம என்ன திருப்பி கொண்டு போக போகிறோம்? லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? வார்த்தைகளை கவனமாக பேசணுன்றான். சூப்பர், வெரி குட். எல்லாருக்கும் ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, சூப்பர். ஆல் ஆஃப் யூ டிட் வெரி வெல். தேங்க்யூ. அன்பான நேயர்களே, டாக்டர் வந்து அங்கேயே போய் குழந்தைங்களோட இருந்து அந்த குழந்தைங்கள் வழியாகவே இந்த புல்லிங் அப்படின்ற விஷயத்தை அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைங்க 2 குழந்தை கையில் வந்து 2 பேப்பர், டைப் ஆஃப் பேப்பர், குட் அண்ட் பேட் திங் அப்படின்றத நல்லா என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சூப்பராக இருந்தது இல்லை? அது சில பேர்லாம் சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப, அது இந்த ப்ரைஸ் பண்ணுற சொன்ன வார்த்தைகள்லாம் பயங்கரமாக இருந்தது. இப்படிலாம் குழந்தைங்க ஒரு காயின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இதில் நீங்கள் என்ன அந்த குழந்தைங்களுக்கு சொன்னீங்க? எப்படி அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க? அதை இந்த ஆக்டிவிட்டி மெயினாக நாங்கள் எதுக்கு பண்ணியிருக்கோன்னா, எப்படி ஒரு பர்சன் ஒரு வேர்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் வேர்ட்ஸே இருக்கட்டும், அந்த வேர்ட்ஸ் நம்ம சொல்லும் போது எப்படி ஹர்ட் ஆகும் அந்த பர்சனுக்கு. ஸோ அந்த ஒரு பேப்பர் வழியாக நாங்கள் என்ன காமிக்கிறோன்னா, அது அவங்களோட மனசோ அவங்களோட பர்சன் எப்படி அது க்ரஷ் ஆகி ஹர்ட் ஆகி ஃபீல் ஆகுறத நம்ம திருப்பி ஸ்ட்ரெயிட்டன் பண்ண முடியாது. நம்ம எத்தனை வாட்டி சாரி சொன்னாலும் தப்பு ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டோன்னா அதை நம்ம திருப்பி அன்டூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த ஆக்டிவிட்டி வழியாக கிட்ஸ் வில் திங்க் பிஃபோர் தே டாக். அதுக்காக தான் நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிரேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6க்காக தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்தந்த ஏஜ் வைஸ் தான் நாங்கள் பண்ணோம். அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு புரியணும். ரொம்ப பெரிய கிட்ஸும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்மாலர் கிட்ஸும் இருக்கக்கூடாது. அதனால் அந்த கிட்ஸு அந்த எக்ஸ்பிளைன் அழகாக சொன்னாங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அவங்க எழுதின வார்த்தைகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு லெசனிங்கிறது அவங்களுக்கு லைஃப் லாங். ஸோ அவங்க வேறு யாருக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கே ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க போய் ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ புல்லிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரிவென்ஷன் தான். நம்ம அது முன்கூட்டியே தெரிஞ்சால் கண்டிப்பாக we will be able to handle நம்மளோட மைண்ட் பாடி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ரெண்டாவது, நமக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கைங்கிறது போகவே போகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். நேயர்களே, மிக அழகாக ஒரு செய்முறையில் குழந்தைங்களுக்கு அடிப்படையில் இந்த புல்லிங் அப்படின்ற அந்த விஷயத்தை அழகாக வந்து காயின் பண்ணி அவங்களுடைய அந்த ஆய்வின் அடிப்படையில் செஞ்சுருக்கிறாங்க. மிக அழகான முறையில் அந்த குழந்தைங்க அதை புரிந்து கொண்டார்கள். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு தீய வார்த்தை எப்படி ஒரு குழந்தையினுடைய மனதை வந்து ஒரு சிதைக்கும், வளப்படுத்தும் அப்படின்றத அழகாக இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க, சில குழந்தைகள் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக அப்படியே ஆத்மார்த்தமாக இருந்தது. சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கோபத்தோடலாம் எழுதியிருக்கிறாங்கன்றது பார்த்தோம். அது எந்த அளவுக்கு மனதை கசக்கி போட்டுவிடும் என்பதை அழகாக சொல்லியிருந்தாங்க. இது இத்தோட முடிய போகிறது கிடையாது. இன்னும் வாரங்களில் இன்னும் அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது போன்ற செய்முறைகளை நாங்கள் செய்து காட்டிருக்கிறோம்.
டாக்டர் வந்து நல்ல அழகாக செஞ்சுருக்கிறாங்க. நேர்களை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வாரமும் இதே போன்ற ஒரு செய்முறையோடு நாங்கள் வருகிறோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.